தமிழ்நாடு அரசு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. மின்சார கட்டணத்துக்கான சலுகையும் மானியமும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? என் தெருவில் இருக்கக்கூடிய 10 ஹோட்டல்ல 2 ஹோட்டல் மூடி இருக்கு. முன்பே கணிக்கக்கூடிய திறமை மோடி அரசாங்கத்துக்கு இல்லை. அமெரிக்கா எந்த பக்கம் ஆட்டி வைக்குதோ அந்த பக்கம் ஆடக்கூடிய அளவிற்கு தேச துரோகியாக பாஜக மாறி. உளவுத்துறை ஃபெயிலியர், முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணதுல ஃபெயிலியர், வெளியுறவு கொள்கையில ஃபெயிலியர். ஆனா பாதிக்கப்படுறது யாரு? தெருக்கடைகளும் பெட்டி கடைகளும் சாதாரண ஹோட்டல்களும் பாதிக்கப்படுறாங்க. மோடி எனக்கு என்னன்னு போயிடுவாரு. ஏழைகள் அழுதா அவருக்கு இன்பமா இருக்கும். அப்ப தப்பு பண்ணது மோடி அரசு, பாதிக்கப்படுவது மக்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, திமுக அரசு. தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை. கோவிடுக்கு முன்னாடி பட்ஜெட்ல 1 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கான டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தாங்க. இது ஒரு தேசிய பேரிடராகவே ஒன்றிய அரசு சொல்லியிருக்கலாம். சமீபத்தில் அமெரிக்கா 30 நாள் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு சொன்னப்போ இங்கே இந்த ட்விட்டரில் எல்லா சங்கியும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் நிறுத்தவே இல்லையே, நீ என்ன அனுமதி கொடுக்குறது? எடப்பாடி பழனிசாமி எப்படி அமித்ஷாவை கண்டா நடுங்கிறாரோ அந்த மாதிரி ட்ரம்பை கண்டா மோடி நடுங்கிறாருல. ஜாம் நகரில் இருக்கக்கூடிய அம்பானியினுடைய சுத்திகரிப்பு நிலையம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றத உள்நாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, உள்நாட்டில் கொடுங்க. அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு. அது உங்களுடைய நண்பரான அம்பானியை பாதிக்கும். இவங்க மக்கள் தானே, அவங்க அப்படித்தான். டிமானிட்டேஷன் சொன்னேன், கியூவில் நின்னாங்க. கோவிட் காலத்துல ஒன்றும் இல்லைன்னு கியூவில் நின்னாங்க. இப்போ சிலிண்டர் இல்லைன்னு சொல்றேன், கியூவில் நிற்பாங்க. இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஹோட்டலுக்கெல்லாம் இந்த மின்சார அடுப்பு பயன்படுத்தினாலோ அல்லது மின்சார கட்டணத்துக்கான சலுகையும் மானியமும் கொடுத்துருக்காங்க. அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற சிலிண்டரு காலி ஆனிச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என் தெருவில் இருக்கக்கூடிய 10 ஹோட்டலில் 2 ஹோட்டல் மூடி இருக்கு. 2 ஹோட்டல் கேஸ்க்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா ஹோட்டலும் விலையை ஏற்றிட்டாங்க. இது கண் கூட தெரிகிற விஷயம். இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? உலகம் முழுக்க நடக்கக்கூடிய போர் சூழலை முன்பே கணிக்கக்கூடிய திறமை மோடி அரசாங்கத்துக்கு இல்லை. 1. 2வது, அப்படி கணிச்சு உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியத்தை ஸ்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மோடி அரசாங்கத்துக்கு இல்லை. இது 2. 3வது, அமெரிக்கா எந்த பக்கம் ஆட்டி வைக்குதோ அந்த பக்கம் ஆடக்கூடிய அளவிற்கு வெளியுறவு கொள்கைகளை குழி தோண்டி புதைத்த தேச துரோகியாக பாஜக மாறிடுச்சு. இது 3. 4வது முக்கியமான விஷயம், இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெஃபைனரிஸ் இருக்கு இல்லையா, சுத்திகரிப்பு நிலையங்கள், கச்சா எண்ணெயை சுத்திகரித்து எல்பிஜி, பெட்ரோல், டீசல் உருவாக்கக்கூடிய நிலையங்கள், அந்த நிலையங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து மோடி அரசு தவறிடுச்சு. அவங்கள பயன்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து மோடி அரசு தவறிடுச்சு. ஸோ உளவுத்துறை ஃபெயிலியர், முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணதுல ஃபெயிலியர், வெளியுறவு கொள்கையில ஃபெயிலியர், உள்நாட்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதில் ஃபெயிலியர். இந்த 4 முக்கியமான ஃபெயிலியரையும் செய்தது மோடி அரசு. ஆனா பாதிக்கப்படுறது யாரு? லோக்கல்ல இருக்கக்கூடிய அன்னபூர்ணாவும், லோக்கல்ல இருக்கக்கூடிய தெருக்கடைகளும் பெட்டி கடைகளும் சாதாரண ஹோட்டல்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பை யாராவது ஒருத்தர் ஈடு கட்டணும்ல. மோடி எனக்கு என்னன்னு போயிடுவார். ஏழைகள் அழுதா அவருக்கு இன்பமா இருக்கும். ஆனா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் எடுத்த முடிவு தான். நீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட் அடுத்து எலக்ட்ரிசிட்டிக்கு தான் போவாங்க, கரண்ட் அடுப்புக்கு தான் போவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அது எக்கச்சக்கமா பில் வருமேங்கிற பயத்தினால மூடக்கூடிய கடைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 ரூபா மானியம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற செய்தி. சரி, எனக்கு கரண்ட் அஃபோர்ட் பண்ண முடியல, நான் விறகடுப்புக்கு போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிசிபி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து அந்த கிளியரன்ஸ் முன்கூட்டியே பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த எக்ஸப்ஷன், இது 2த்தையும் கொடுத்துருக்கிறோம் தற்காலிகமா. அப்ப தப்பு பண்ணது மோடி அரசு, பாதிக்கப்படுவது மக்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, திமுக அரசு. மோடியினால இது பண்ண முடியாதானா? அவருக்கு பண்ணுவார். எப்ப பண்ணுவாருன்னா, பெருமுதலாளிகளுக்கு ஆபத்து வருகிற போது பண்ணுவார். கோவிடுக்கு முன்னாடி பட்ஜெட்ல 1 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கான டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தாங்க. ஏங்க கொடுக்குறீங்கன்னு கேட்டா, மக்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கார் உற்பத்தி பண்றாங்க, காரை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கார் தேங்குது. செல் உற்பத்தி பண்றாங்க, செல் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, செல்போன் தேங்குது. அப்ப யார் பாதிப்படைகிறா? நிறுவனங்கள் பாதிப்படைந்து, நான் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் கோடி சலுகை கொடுக்குறேன் அப்படின்னாரு. வாங்க முடியாத மக்கள் பாதிப்படைஞ்சாங்கிறது அவர் கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு அதே தானே. இன்னைக்கு நீங்க ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் கேட்டோம், ரிலீஃப் பேக்கேஜ் கொடுத்துருக்கணும் தானா முன் அவங்க கொடுக்கல, நாங்க கொடுக்குறோம். ஏன்னா உயிரை காப்பாற்ற வேண்டியது, தொழிலை காப்பாற்ற வேண்டிய அவசியம்
அரசுக்கு இருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கருதுறார், அதனால கொடுக்குறாரு. இது ஒரு தேசிய பேரிடராகவே ஒன்றிய அரசு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதனால பாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, கேஸ் சிலிண்டர் இல்லை, உணவகங்கள் மூடப்படுது. இது வந்து ஒரு சர்க்கிளாக தானே இருக்கும். உணவகங்கள் மூடப்படுதுன்னா காய்கறிகள் தேக்கம் இருக்கும், வாகனங்கள் நின்று போகும். இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்ட்ரகிளை நோக்கி தானே போகும். இல்லை, அடிப்படையில் இது சாதாரணமாக அவங்களால டீல் பண்ணியிருக்க முடியும். முன்கூட்டியே கணிச்சு ஸ்டாக் பண்ணியிருக்கலாம் ஒன்று. இல்லைன்னா அமெரிக்கா மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குறத நிறுத்தினாங்க இல்லையா இடையில, அதை சரி பண்ணியிருக்கலாம். உடனே சங்கிகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை அப்படிலாம் நிறுத்தவே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் சமீபத்தில் அமெரிக்கா வந்து 30 நாள் நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொன்னப்போ இங்கே இந்த ட்விட்டரில் எல்லா சங்கியும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் நிறுத்தவே இல்லையே, நீ என்ன அனுமதி கொடுக்குறது? நீ ட்விட்டரில் சொல்கிறத வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்லிமெண்ட்டில் சொல்ல சொல்லு, வெளியுறவுத்துறை அமைச்சரை அவர் ட்விட்டரில் சொல்ல சொல்லு. அப்போ ட்ரம்ப்னா பயப்படுறீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி எப்படி அமித்ஷாவை கண்டா நடுங்கிறாரோ அந்த மாதிரி ட்ரம்ப்பை கண்டா மோடி நடுங்கிறாருல்ல. பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் டிப்ளமேட்டிக்கான அச்சீவ்மெண்ட்னு சாதனையா பேசுறாரு. 30 நாள் வந்து அமெரிக்கா நமக்கு கொடுத்த அந்த இந்தியாவுக்கு கொடுத்த அனுமதியை மோடியின் சாதனை அப்படிங்கிறார். அது வேதனை, வெக்கப்படணும். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பிஜேபி. அதுவும் அதிகமா பணம் கொடுத்து வாங்குறோம். ஆமா, அது முன்னாடியே அந்த கட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அதே குறைவான விலைக்கு வந்திருக்கும். இப்போ போய் கேட்டா நீ போனல, நான் அதிகமாக தான் வைப்பேன், வாங்கிட்டு போ அப்படிங்கிற நெருக்கடிக்கு ரஷ்யா ஏற்படுது. ஸோ அந்த வெளியுறவு கொள்கையினுடைய ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, உலகத்திலே பெரிய ரெஃபைனரியில் ஒன்று வந்து ஜாம் நகரில் இருக்கக்கூடிய அம்பானியினுடைய சுத்திகரிப்பு நிலையம். கச்சா எண்ணெயை வாங்கி அவர் அங்கே சுத்திகரித்து இந்தியாவுக்கு கொடுக்கல, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. 10 ரூபாய்க்கு வாங்கி சுத்திகரித்து 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. 90 ரூபா லாபம் யாருக்கு? அவருக்கு. அப்போ உன் லாபத்தை ஒரு 6 மாசத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றத உள்நாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, உள்நாட்டில் கொடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறதுக்கு எது வலிக்குது? அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த பவர் இருந்தும் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுடைய நண்பரான அம்பானியை பாதிக்கும். அம்பானி என்கிற ஒரு தனிநபரை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அவதிப்படட்டும்ங்கிறது தான் மோடியினுடைய முடிவார். ரொம்ப சின்ன, ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். நம்ம தெருவில் ஒரு பால் கடை இருக்கு. அந்த பால் கடையில் நம்ம ஊர்லயே பால் கிடைக்கல, பெரிய பால் தட்டுப்பாடு. அந்த பால் கடைக்காரர்கிட்ட மட்டும்தான் பால் இருக்கு. அவர் அந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்காம கூடுதல் விலைக்கு தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்சல் பண்ணி அனுப்புனாருன்னா, பேக்கெட் பண்ணி அனுப்புனாருன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம். அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? மோடி சும்மா இருக்கார். நீ எவ்வளவு வேணாலும் உற்பத்தி பண்ணு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணு, எவ்வளவு வேணாலும் லாபம் பார்த்துக்கோ. இவங்க மக்கள் தானே, அவங்க அப்படித்தான். டிமானிட்டேஷன் சொன்னேன், கியூவில் நின்னாங்க. கோவிட் காலத்தில் ஒன்றும் இல்லைன்னு கியூவில் நின்னாங்க. இப்போ சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறேன், கியூவில் நிற்பாங்க அப்படின்னுட்டு மக்களை துச்சமாக நினைக்கக்கூடியவராக மோடி இருக்கிறார். அவர் திருச்சியில் பேசும்போது சொல்றாரு, கொரோனாவே பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம். கொரோனாவை என்ன பார்த்தீங்க? கொத்து கொத்த சாவு கொடுத்தீங்க, மணியாட்ட சொன்னீங்க, தட்டை வச்சு அடிக்க சொன்னீங்க. ஏதோ கொரோனாவை பார்த்துட்டோம், கொரோனாவை இவரு அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மந்தை ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி அதனால போனுச்சு. அந்த வேரியண்ட்ல மிகப்பெரிய பாதிப்புகள் அடைஞ்சமா இல்லையா? அஃபிஷியல் நம்பர்ஸ் டெத்தை இப்போ வரைக்கும் சொல்ல வக்கில்லாதவராக தானே மோடி இருக்கிறார். இதுல பெரிய பிரச்சனையே இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சங்கிகள் தான். அண்ணாமலை சொல்றாரு, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லை, அது எதிர்கட்சிகள் கிளப்பி விட்ட சதி அப்படின்னுட்டு. 4 கிலோமீட்டர் வண்டியில போனீங்கன்னா 2 கேஸ் ஸ்டேஷன் இருக்கும். 2 கேஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு மூடி தான் இருக்கு. ஏன்னா பயம், மக்கள் வந்து அடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம். அப்போ ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு, சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை. நயினார் நாகேந்திரன் ஒருபடி மேலே போய், நானே கேஸ் டீலர் தான், என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு. அடுத்து இதெல்லாம் கூட பரவாயில்ல, எனக்கு வலிக்குதுன்னு நான் சொன்னேன்னா என்ன குற்றப்படுத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை பாஜக செய்யும். என்கிட்ட கேஸ் சிலிண்டர் இல்லை, நான் கடையை மூட போறேன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் சொல்லுச்சுன்னா, பாஜகவினுடைய செயலாளர் நினைக்கிறேன் அஸ்வத்தாமன், அவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி முறைகேடு பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் கேள்வி கேட்போம்னு பயந்து எங்க மேல சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல் முதலாளியும், எல்லா ஹோட்டல் நடத்துறவங்களும், சின்ன சின்ன ஹோட்டல் தொழிலாளிகளும் ஊழல்வாதிகள்னு சொல்றதுக்கு திமிரு வேண்டாம்? அப்போ ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னு அண்ணாமலை, நானே டீலர் தான்னு நயினார் நாகேந்திரன், குற்றம் சாட்டுகிறவர்களை, வழிய சொல்றவங்களை நீ கிரிமினல் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்ற அஸ்வத்தாமன். எனக்கு என்ன கேள்வின்னா, இவங்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்குல்ல, எடப்பாடி கொஞ்சம் அறிவை கடன் கொடுக்கலாம்ல. எடப்பாடி ஏதோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு இருக்காரு, அவராது பரவாயில்ல. அன்புமணி ஒரு பக்கம் போய் கோயில் வாசல் விழுறதுக்கு பதிலாக கொலையாடியில் விழுந்துட்டு இருக்காரு. கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதெல்லாம் உண்மைதாங்க, ஆனால் முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். டாக்டர் பார்லிமெண்டேரியன், பார்லிமெண்ட்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ
இப்போ நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வதந்தின்னு. அன்புமணி கலப்புனது வதந்தியா? எடப்பாடி கலப்புனது வதந்தியா? முதல்ல கூப்பிட்டு வச்சு அவங்கள கண்டிச்சுட்டு எங்கள்கிட்ட பேச வேண்டியதானே. இதெல்லாம் கூட விடுவோம், அன்புமணி எடப்பாடி எல்லாம் உங்களுக்கு வந்து அல்லு சில்லு காமெடி பீஸுகள். உங்கள் பெட்ரோலியத்துறையிலிருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்கு? 21 நாளில் கேஸ் சிலிண்டர் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணீங்க? 25 நாளாக நகர்ப்புறத்துலையும் கிராமப்புறத்தில் 45 நாள்னு மாற்றினீங்கல்ல. ஏன் மாற்றினீங்க? தட்டுப்பாடு இல்லைன்னா ஏன் மாற்றுறீங்க? எக்ஸஸ் சிலிண்டர் உங்ககிட்ட இருக்குது, தட்டுப்பாடே இல்லை, எதுக்கு மாற்றணும்? அப்போது அண்ணாமலை தட்டுப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு, பெட்ரோலியத்துறைக்கு தெரியல. நயினார் நாகேந்திரன்ட்ட கேஸ் சிலிண்டர் இருக்குது, மோடிக்கு தெரியல. இவருக்கு அஸ்வத்தாமனுக்கு வந்து இவங்கெல்லாம் கிரிமினல்னு தெரிஞ்சிருக்கு, ஹோட்டல் நடத்துகிறவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னு தெரிஞ்சிருக்கு, பிஜேபி அரசாங்கத்துக்கு தெரியல. ஒரு முற்போக்கு எழுத்தாளர்கள் அல்லது முற்போக்கு சிந்தனையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களாம் சிலர் சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் நம்ம இண்டக்ஷனை நோக்கி போகிறதுக்கும் எலக்ட்ரிக்கல் நோக்கி போகிறதுக்கும் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும். தமிழ்நாட்டில் சில காலத்துக்கு முன்னால் மின்வெட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சோலாருக்கு போகலாம்னு இவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சில காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், அன்னைக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ்க்கு போவோம் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னாலே பிஜேபி எங்க தோத்து போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப சிலிண்டருக்கு பதிலாக நம்ம வேற போவோம்னு இவங்க சொல்றாங்கனாலே சிலிண்டர் பிரச்சனையை மோடி காரணம்னு அர்த்தம். அதுதான் அடிப்படை. நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? இவரே சொன்னார், பூண்டு விலை வெங்காயம் விலையெல்லாம் ஏறி போயிடுச்சேன்னு கேட்டதுக்கு, நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை அப்படிமா. இவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் டீசெண்டாக நான் கேஸ் அடுப்புக்கு பதிலாக இண்டக்ஷன் போவேன் அப்படிம்பாரு. நாளைக்கு ஒரு படி மேலே போய் சொல்லுவாங்க, நாங்கள் எதுவும் சமைச்சு சாப்பிட்றது இல்லை. இன்னொரு 10 நாள் போனுச்சுன்னா நாங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படிமா. இன்னொரு 10 நாள் போச்சுன்னா நாங்கள் இந்த மனிதர்கள் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எப்படியாவது வெகுஜன மக்களுக்கு விரோதமாகவே சிந்திக்கக்கூடியவர்கள். மோடியை காப்பாற்றுறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம்னா முடியை பிச்சுட்டு போவாங்க, உடையை அவிழ்த்துட்டு போவாங்க, நாகரிகமிற்று நடந்து கொள்வார்கள்.